பாவங்கள் செய்பவர்களுக்கு பெருமானார் துணையாக இருக்க மாட்டார். வள்ளல் பெருமானார் சொன்ன இறைவனும் துணையாக இருக்க மாட்டார். ஏன்னால் பொதுவாக இறைவனை எல்லோரும் வள்ளல் பெருமானார் உட்பட கருணையாளர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இறைவன் உண்மையில் கருணையாளர்லாம் கிடையாது. இறைவன் உண்மையில் கருணையாளர்லாம் கிடையாது. அவரவர் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு வினைப்பயனைத்தான் கடவுளுடைய அருள் சக்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுக்கிறதா இருந்தால், கருணையாளன் தான் இறைவன். யாருக்கு? அவனுடைய சொல்படி நடப்பவர்களுக்கு அவன் கருணையாளன். இல்லைன்னா எடுத்துக்க முடியாது. சரி, இதாவது மனிதர்களுக்கு ஓகே. இப்போ பஞ்சபூதங்கள் இருக்குது. திடீர்னு கடலுக்குள்ளே ஒரு பூகம்பம் வருது. பூகம்பம் வெடித்து வரும்போது சுனாமியாக வருது. சுனாமியாக வந்து எல்லாத்தையும் அடித்து இழுத்துட்டு போகுது. இப்போ கடவுள் கருணையாளனா? இப்போ மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மனிதர்கள் பொறுப்பெடுத்துக்கலாம். நான் ஒரு நாட்டுக்கு ராஜா, இன்னொரு நாட்டு மேலே படையெடுத்து போகிறேன், ஏன் தப்பு, அதனால செத்து போனாங்கன்னா அந்த பாவம் வரும். சுனாமி வருது, பூகம்பம் வருது, புயல் வெள்ளம் வருது. இப்போ இறைவன் என்ன பண்ணியிருக்கணும்? இறைவன் கருணையாளன் இருந்தார்னா பூகம்பம் புயலெல்லாம் வரக்கூடாது. அப்போ இறைவன் கருணையாளன் கிடையாது. ஆனால் அவன் கருணையாளனாக இருக்கிறான். யாருக்கென்று கேட்டால் இறைவனுடைய கட்டளைப்படி யார் நடக்கும். அதான் ஐயா ஜீவானி ஒழுக்கத்தில் சொல்கிறார், மனித தேகம் கொடுக்கப்பட்டது ஆடுவதற்கு அல்ல.